திரு அருணன், இந்த Z+ பாதுகாப்புக்காக அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல அரசியல் காரணங்களுக்காக எடுத்துக்கணுமா? இல்ல, என்னை பொறுத்தவரை பாதுகாப்பு பிரச்சனையை பாதுகாப்பா தான் பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலம் தான் ஆனால் சில சந்தேகங்களை இந்த மாதிரியான விவாதத்தை எழுப்புது. இப்போ உங்களை போன்ற ஊடகக்காரங்களே ஒரு அரசியல் தலைவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்தா அதையும் ஒரு விவாத பொருளாக்கணும். அப்படி என்றால் அந்த சூழல் அப்படி உங்களை பேச வச்சிருக்கு அல்லது விவாத பொருளாக ஆக்கியிருக்கு. ஆனா அடிப்படையா பார்த்தா ஐயா இந்த தலைவருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு என்று ஒன்றியத்துறையினுடைய அந்த உள்துறை அமைச்சகம், அரசுடைய உள்துறை அமைச்சகம் முடிவு பண்ணி கொடுத்திருக்கு. இது ஒரு எளிமையாக பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த சூழல் கடந்த காலங்களில் எல்லா பாதுகாப்பு லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது இது விவாத பொருளாக தான் இருக்கு. சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு, ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக்கு எல்லாருக்குமே கேட்டகரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் டிக்ரீஸ் பண்ணும்போதும் இந்த விவாத பொருள் தானே. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது விவாத பொருள் தானே. அது இல்ல, விவாத பொருள் பாதுகாப்பு பற்றி இருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க கொடுத்திருக்க தலைப்பு ஏன் இப்படி கொடுக்க வேண்டிய வருது? இபிஎஸ்சின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதா பாஜக அப்படின்னு தலைப்பு ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்ல வர்றேன். என்ன பொறுத்தவரை ஐயா இது பாதுகாப்பு பிரச்சனை, ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சூழல் வந்துங்கிறது உங்களுடைய தலைப்பே நான் ஒரு ஆதாரமா காட்டுகிறேன், வேற ஒண்ணும் இல்லை. காரணம் நேற்று தான் விஜய் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனை மூடார். எனக்கு தெரிஞ்சு நான் அவரை தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றேன். அவர் பாசிசம் பாயாசம் பேச்சில இருந்தே பாருங்க, அவர் பாஜகவை இவ்வளவு கடுமையாக தாக்கி இதுவரை பேசியதில்லை என்னுடைய கணிப்புல. ஆனால் நேற்று தான் அவங்களுடைய செயற்குழு கூட்டத்துல கடுமையாக பாஜகவை பெயர் சொல்லி அதனுடைய பிளவுவாத வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, பெரியார் அண்ணாவை விமர்சித்து தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது, பாஜகவோட கூடி குழாவை நாங்கள் திமுகவோ அதிமுகவோ அல்ல, அடுத்த புத்தாய்ப்பா திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை, இந்த மாதிரி திட்டவட்டமாக இதற்கு முன்பு பேசியதில்லை என்பது என்னுடைய கருத்து. அப்படித்தான் நினைக்கிறேன். இல்லை தப்புனா நீங்க திருத்தலாம். ஆக நேற்றைய அந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியம் இந்த பாஜகவை பொறுத்தவரையில். ஆகவே அவங்களுக்கான ஒரு வாய் என்பது அதிமுகவா விஜய் கட்சியாலாம் இனி போக முடியாதுன்னு எனக்கு படுது இன்றைய நிலவரம். ஆகவே அவங்களுக்கு அதிமுக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அதனோடு தான் கூட்டணி. இயல்பாக தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி அதுதான். அந்த கட்சியோட கூட்டணி என்பது அவங்களுடைய தலைவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. பக்கத்துல ஐயா எடப்பாடி பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவருவாவும் பேசல. இப்பதான் சொல்லியிருக்காரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது கூட்டணியை ஆட்சியை பற்றி அது வார்த்தைகள், அது வழக்கம் போல அது குழப்பம் என்பது நீடிக்குது. அதை பத்தி ரவீந்திரன் துரைசாமி சொன்னார். ஆகவே இங்க பிரச்சனை இப்போ ஒரு ஓரளவு தெளிவாயிட்டு வருது. ரெண்டாவது அம்சம், விஜய் நேற்று பேச்சுல நீங்க முக்கியமானது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். இது ஒரு முக்கியமான அம்சம். அப்ப அப்படி என்றால் எடப்பாடியாரால் ஏற்க முடியாதுல்ல அந்த நிலைப்பாட்டை. அப்ப விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா வச்சுக்கிட்டு அதிமுக விஜய் கட்சியோட கூட்டணி போக முடியாது. ஆக அதிமுகவுக்கு இருக்கு. நான் இப்ப பேட்டியை பார்த்தேன், எடப்பாடியாருடைய பேட்டிய. ஆமா, உங்களை அவர்தான் நான் சொன்னேன் பாருங்க அந்த வாக்கியம், பாஜகவோடு கூடி குழாவ நாங்கள் என்ன திமுகவா அதிமுகவா, அதை மனசுல வச்சுட்டு கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்ற, ஐயா ஒரு கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்ணுவாங்க, விஜயும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என விரும்புறவங்க வாங்க. அப்ப அப்படி என்றால் அவருக்கு என்னன்னா இதை இப்படி எடுத்துக்க முடியாது. அதை பாஜகவுக்கு அதிமுக தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு தாங்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்ற கருத்துடையவர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு தாங்க, ஒன்னா வாங்க அப்படின்னு சொல்றது மூலமா விஜய் ஒரு ஆப்ஷனா கருதுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அதுக்குதான் வர்றேன். ஏன்னா இது பாஜகவுக்கு ஒரு செக் வைக்கப்படுவதாக அவர் நினைச்சு இப்படி சொல்லலாம். அதான் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன அந்த கருத்தை தான் நானும் சொல்றேன். அவருடைய பேட்டியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஐயா என்னைய ஒரு மாதிரி அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு அதிமுகவை, ஆனா பாஜகவை தான் குறி வச்சு அங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய், இதெல்லாம் அவருக்கு தெரியுதுல. அதனால விஜய் விமர்சனத்தை அப்படி தள்ளி விட்டுட்டு திமுக எங்க கூட வாங்கய்யான்னா என்ன அர்த்தம்?
அதுவும் எப்படி தான் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் அடிச்சாலும் பரவாயில்லை பேசுறாருன்னா, தன்னை எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக விஜய் கட்சி ஏற்றுக்கொண்டால் விஜய் கட்சியோட கூட தயார் அப்படின்னா பாஜகவே எச்சரிக்கை. அதுவும் கூட ஏன்னா பாஜகவோட சேர மாட்டேன்ட்டாரு. கவனிங்க, பாஜகவோடு இருக்கிற கட்சியோடு விஜய் கட்சி வராது. அப்ப அதிமுகவுக்கும் விஜய் கட்சிக்கு ஏதேனும் கண்ணி வர வேண்டும் என்றால் பாஜகவை அதிமுக கட்டி விடணும். ஆனா அதிமுகவுக்குள்ள சிக்கல் முதலமைச்சர் வேட்பாளர். ஆக இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த நீங்க வந்து பிளஸ் பாதுகாப்பை பத்தி பட் நான் பேசிக்கா நான் பாக்குற விஷயம் வந்து என்னன்னா பாதுகாப்பு தான் முக்கியமா. அதிமுக தம்பி சொன்னது போல அந்த மாதிரி ஒரு மிரட்டல் அந்த இது வந்து அப்படின்னு நான் செய்தி அது அடிப்படையில இருக்கலாம். அது பெருசா எடுக்கிறது இல்ல, அரசியல் முக்கியம். அதுதான் நான் இப்ப விளக்க விரும்புறேன். இப்ப பாஜகவுக்கு பெரிய சிக்கல், அடிப்படையான சிக்கல்ங்கிறேன். அவங்களுக்கு தெரியும். சார் இது முதல் சுட்டு கருத்து சேலம் மணிகண்டன். பாஜகவுக்கான வாய்ப்பு புரட்சி கவிதாசன். இப்ப இந்த பாஜகவுக்கான வாய்ப்பு குறையுது, அதனால தான் இந்த Z+ பாதுகாப்பை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடிப்படையில் அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசு நிகழ்ச்சி நிரலை அரசியல் நிகழ்ச்சி நிரலாக பார்க்கக்கூடாது. அதனால் ஒரு அரசு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைவருக்குமே பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மாநில அரசுக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, வேலிகளே பயிர்களை மேய்கிற சூழ்நிலையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வேலி பயிரை மேய்கிற இந்த சூழ்நிலையில் எல்லாருடைய தலைவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக அண்மையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் ரெண்டாவது தேர்தல் காலம், பருவகாலம், தேர்தல் பருவமழை பெய்ய துவங்கிருச்சு. அதனால் மேகக்கூட்டமெல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகையினால பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர்கள், நம்பிக்கை பெற்றவர்கள், ஆதரவு பெற்றவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் மாத்திரமல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரபலங்கள் கூட பாதுகாக்கப்பட வேண்டியவர் தான். அந்த அடிப்படையில் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பிரபலங்களுக்கு கூட இதே Z பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு Y+ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஏற்கனவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுக்கும் Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரி என்று கோடிட்டு காட்டிய நபர்கள் நாங்கள்.